கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் மனதை உடைத்த வார்த்தைகள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடிக்கொண்டே தான் இருக்கும். கும்பம் ராசி நேயர்களே, நீங்கள் அசாத்தியமான மன உறுதி கொண்டவர்கள் என்றாலும் உங்களின் இரண்டாம் இடமாகிய வாக்குத்தானத்தில் பாம்ப கிரகங்களின் பார்வைகள் விழுந்த பொழுது நெருங்கிய மனிதர்களின் நச்சு வார்த்தைகள் உங்களின் இதயத்தை அம்பு போல துளைத்து எடுத்தது. ஆனால் உங்களை சுற்றியே எத்தனையோ நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் உறவினர்கள், நண்பர்கள் என்று அனைவருமே உங்களை சுற்றி எப்பொழுதுமே சில நபர்களின் கூட்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை உங்களின் இக்கட்டான காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாத வாக்குகளையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் கோரி உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்திய நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கூறக்கூடிய மனிதர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பதுதான் அது உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். பதிலுக்கு நீங்கள் வேறு ஒன்றை சொல்ல அது மிகப்பெரிய சண்டை சச்சரவாக மாறுவதற்கு முன் யாரேனும் உங்களை புரிந்து கொள்ளாமல் வார்த்தைகளை தவறாக உங்கள் மீது விதைக்கிறார்கள் என்றால் அந்த ஒரு நபரிடம் இருந்து முடிந்த அளவுக்கு நீங்கள் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் செய்த தியாகங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி நீ எனக்கென்ன செய்து விட்டாய், உன்னால் என் வாழ்க்கையே பாழாய்விட்டது என்று உங்களின் அன்புக்குரியவர்கள் முகத்தில் அடித்தாற்போல் பேசிய வார்த்தைகள் உங்களின் மனதை சுக்குநூறாக உடைத்து அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வாரி வழங்கி கொண்டுமே தான் இருக்கும். இரவுகளில் அந்த வார்த்தைகள் உங்களுடைய காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்து உங்களை தூங்க விடாமல் அள வைத்திருக்கக்கூடிய வார்த்தைகளாகவே இன்னும் இருக்கும். உடம்பில் பட்ட காயங்கள் கூட ஆறிவிடும். ஆனால் உங்களின் நல்ல மனதை காயப்படுத்திய அந்த வார்த்தைகளின் வடுக்கள் உங்களுடைய ஆயுள் முழுமைக்கும் ஆறாத வடுக்களாக மாறி அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இது ஒரு பக்கம் நடக்க மற்றொரு பக்கம் அவமானங்களை அமைதியாக தாங்கிய தருணங்களும் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சமூகத்தில் கௌரவமாகவும் யாருக்கும் துரோகம் நினைக்காமலும் வாழ வேண்டும் என்று நினைக்கும் உங்களுக்கு உங்களின் 10ஆம் இடமாகிய கீர்த்தி அந்தஸ்து தானத்தில் ராகுவோ அல்லது அசுப கிரகங்களோ அமரும் பொழுது நீங்கள் செய்யாத தவறுக்கு அவமானப்பட வேண்டிய ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நேரிடுகிறது. வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வாழும் இடத்திலோ உங்கள் மீது அநியாயமாக பொய்யான குற்றச்சாட்டுக்கள் இதுவரைக்கும் சுமத்தப்பட்டன. நீங்கள் எவ்வளவோ விலக்கியும் உங்களை சுற்றி இருந்தவர்கள் அந்த பொய் பிரசாரங்களை நம்பி உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்த போது உங்களின் நெஞ்சங்கள் துடித்த துடிப்பு ஏராளமானதாக இருக்கும். அதை யாருமே இதுவரைக்கும் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே, பின் ஏன் எனக்கு மட்டும் இந்த ஒரு அவச்சொல், இந்த ஒரு அவமானம் என்று நீங்கள் கதறி கதறி அழுது இறைவனிடம் முறையிட்ட நாட்கள் உங்களுடைய ஒழுக்கத்தின் மீது விழுந்த ஒரு பெரிய வடுக்களாகவே இருந்து அது உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு வழிகளையும் தீராத ஒரு விஷயத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நிச்சயமா இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். உங்கள் குடும்பத்துக்குள்ள வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்தது. இந்த கும்பம் ராசிக்காரங்க மற்றவர்களைப் போல சிந்திப்பது கிடையாது. அவர்களுடைய பார்வை எப்போதும் புதுமையானதாகவும் காலத்திற்கு முன்னோடியானதாகவும் தான் உங்களுடைய பார்வை எப்பொழுதுமே இருக்கும். உங்களுடைய எதிரில் இருக்கக்கூடிய நபர்களோ உங்களுடனே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்களுடைய மனமானது எப்படி இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் எப்பொழுதுமே யோசிக்கவே மாட்டீங்க. ஆனால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அந்த சிந்தனைகளை உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் எது சொன்னாலும் அதற்கு எதிர்த்துத்தான் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அது யாருக்குமே தெரியாத புதுமையான ஒரு தொழிலாக இருக்கும். அதனால் அதை யாருமே வரவேற்க மாட்டார்கள். திருமணம், தொழில் வாழ்க்கை முறைகள், அந்நண்பர்கள் தேர்வு அல்லது வாழக்கூடிய விதம் போன்ற விஷயங்களில் இந்த கும்பம் ராசிக்காரங்க எடுத்த கருத்துக்கள் குடும்பத்தினருக்கு வித்தியாசமானதாக மாறி இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். ஏன் எல்லாரையும் போல இருக்க முடியாது என்ற கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் எழுந்திருக்கலாம். இதனால் தங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு உருவாக்கி குடும்ப உறவுகளில் ஒரு மறைமுகமான இடைவெளி இதுவரைக்கும் ஏற்பட்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து
கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் நிதானத்துடன் நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அந்நிய தேச பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமானதாக மாறி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பிற இன மக்களால் ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் மாறிவிடுவீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் கிடைத்து உங்க வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு முன்னுக்கு வந்துவிடும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து சென்றால் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல விதமான நாட்களாக இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக மாறிவிடும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய சேமிப்பு கணக்கும் இந்த ஒரு நேரத்தில் உயர ஆரம்பிக்கும். பணம் வருவது ஒரு கலை என்றால் அதை சேமிப்பது அதை விட பெரிய ஒரு கலை. இந்த கும்பம் ராசிக்கு 2ஆம் இடமாகிய தன சேமிப்பு ஸ்தானம் வலுவடைவதால் இனிமே உங்களின் சேமிப்பு கணக்கு மலமளவென உயரப்போகிறது. ஆடம்பர செலவுகள், வீண் விரயங்கள் மற்றும் மற்றவர்களை நம்பி கொடுத்து ஏமாந்த சூழ்நிலைகள் யாவும் இப்பொழுது கட்டுப்பட ஆரம்பிக்கும். பணத்தை எங்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற சரியான குணம் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பிறக்கும். வங்கி சேமிப்பு, பிக்சட் டெபாசிட் அல்லது தங்க நகைகளாக உங்களின் சேமிப்பு பல மடங்கு பெருகி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எதிர்காலத்தை பற்றிய பயமானது நீங்கி நம்மிடம் போதிய பொருளாதார பின்னணி இருக்கிறது என்ற தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கும். சமூகத்திலும் ஒரு மதிப்பானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கடந்த காலங்களில் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் செய்யாத தவறுக்காக அவமானப்பட்டு நம்மளுடைய நல்ல மனதை எல்லாரும் ஏமாளித்தனமாக பயன்படுத்தி விட்டார்களே என்று கலங்கிய உங்களுக்கு இனிமே காலம் நியாயமான தீர்ப்பை வழங்கப் போகிறது. அந்த நியாயமான தீர்ப்பினால் எல்லாம் உங்களுடைய கைகளில் நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும். உங்களின் நேர்மையும் உங்களின் உன்னதமான நல்ல குணமும் உலகிற்கு இப்பொழுது தெரிய வரும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு ஒதுக்கியவர்கள் தங்களின் தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு வந்து நிற்பார்கள். சமுதாயத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு கூடுதலாகவே கிடைக்கும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி கௌரவமும் உங்க வாழ்க்கைக்குள்ள காத்திருக்கிறது. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் வாயடித்து போகும் அளவுக்கு உங்களுடைய கௌரவம் தலை நிமிரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு நேரமாகத்தான் இருக்கும். நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இந்த கும்பம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பழைய முறைகள் மாறி புதிய அணுகுமுறைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும் காலம் இதுவாக இருக்கும். குடும்பத்தில் நீண்ட காலமாக நிலைத்து நின்ற சில பழக்க வழக்கங்கள், கருத்துக்கள் மற்றும் முடிவுகள் இப்பொழுது புதிய திசையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். வீட்டை மாற்றுவது, குடும்ப அமைப்பில் மாற்றம், புதிய உறுப்பினரின் வருகை அல்லது அனைவரையும் இணைக்கும் புதிய திட்டங்கள் போன்றவை உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாகலாம். இதுவரை சலிப்பாக இருந்த குடும்ப சூழ்நிலை புத்துணர்ச்சி பெற்று உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.